ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ்டர் பழனி பாரதி. தேங்க்யூ வெரி மச். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே சொல்லும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் அவர் என்ன குறும்புன்றதை நான் ஒவ்வொரு கேள்வி கேட்கச்சும் டென்ஷனாகவே இருப்பேன். ஏன்னா நான் என்ன கேள்வி கேட்டாலும் மாற்றி தான் பதில் சொல்லுவார். அவர்கிட்டே சொன்னேன், நான் எதிர்பார்க்குற பதில் நீங்கள் சொல்லி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நான் கேட்ட கேள்விக்கு நான் எதிர்பார்த்த பதில் ராஜா சார் சொன்னார்னு ஒருத்தர் சொன்னால் உலகத்தில் அவர் எங்கேயா இருந்தால் எனக்கு காமிங் சார் தயவுசெய்து அவர் காலில் நான் உழறேன்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. இப்போ கௌதம் மேன் நான் சொன்னேன் ஃபினாமினன்னு அவருக்கு வந்து 2 சாய்ஸ் கொடுத்தேன். ஒன்று வந்து ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு லிரிக்ஸ் ரெடி பண்ணி அவர் உடனே டியூன் போட்டார்னா எப்படி இருக்குன்றது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் அது மச் அவைட்டட், எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நீதானே என் பொன் வசந்தம் அந்த படத்துடைய பாடல்கள் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை கௌதம் சொல்கிறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு கௌதம் அதை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போகலாம். வெல்கம் மிஸ்டர் கௌதம் மேனன். வணக்கம். நானும் ஒரு ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய மியூசிக் என்னுடைய லைஃப்பில் மியூசிக் டிஃபைன் ஆனது வந்து அவருடைய மியூசிக்னால தான். அது சொல்லி தான் நான் அவரை சந்தித்தேன் முதல் தடவை. ஒவ்வொரு படத்துக்கும் இவர்கிட்ட போகலாமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே யோசிச்சு அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நிறைய படங்கள் பண்ணேன். இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ராஜா சார் ஞாபகப்படுத்திச்சு. இது வந்து இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் நித்யா. இதில் வந்து அந்த ஹீரோ வந்து ஸ்டேஜில் ஏறி நினைவெல்லாம் நித்யா அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடுவார் அப்படின்ற விஷயம்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் இருந்தது. சரி இந்த வாட்டி அவர்கிட்ட நம்ம போகலன்னா எனக்கே அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு தோணிட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் நீங்கள் பயப்படணும் என்னை வந்து சந்திக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார். அதிலிருந்தே எனக்கு வந்து அந்த பயம் எல்லாம் போய் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு அவரோட தொடங்கிச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு புது சுச்சுவேஷனுக்கு அவர் டியூன் போட்டார்னா அந்த டியூன் வேஸ்ட் ஆகக்கூடாது, உடனே அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் புது சுச்சுவேஷனுக்கு நான் டியூன் இப்போ வாங்க மாட்டேன், அது அடுத்த படத்தில் நான் வாங்கிக்கிறேன் அவர்கிட்டருந்து. நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு சுச்சுவேஷன். பட் ஒரு ஹீரோ வந்து ஒரு 3 இயர்ஸாக அந்த ஹீரோயினை சந்திக்கலை, அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரில. என்னுடைய எல்லா படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹீரோயின் வந்து யூஎஸ்ஏ கிளம்பி போயிடுவார் அந்த ஹீரோயினை பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி போக வேணாம், டவுன் சவுத் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ட்ராவல் சாங் மாதிரி ஒன்று தேவை, ஒரு ஆவல். அந்த பொண்ணை இவர் மீட் பண்ண போகிறாரு, அதுக்குள்ளே இருக்கிற அவருடைய அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசுமா, ஒரு ட்ராவல் சாங் சார் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக முத்துக்குமார் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு பல்லவி மட்டும்தான் நான் கேட்டேன் ஆக்சுவலாக. பட் அந்த பல்லவி அவர் கம்போஸ் பண்ணி நான் கேட்டு அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பாம்பேலே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டோம், இது வந்து ஒரு ஃபுல் சாங்காக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல் சாங்காக மாற்றினோம். சார் அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போட்ட அந்த டியூனாக பாடிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை லிரிக்காகவும் பாடிடலாம் சார் இந்த ஸ்டேஜில். நோ ப்ராப்ளம் சார். அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்டை இந்த பொண்ணு எங்கே இருக்குது, நான் அவளை சந்திக்கணும், சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, இப்போ நான் அவளை சந்திச்சே தீரணும், அவள் எங்கே இருக்கா, கேம்பிரிட்ஜ் தானே இருக்கா அப்படின்னு சொன்னால் கேம்பிரிட்ஜில் இல்லை, ஷீஸ் டவுன் சவுத், ஷீஸ் இன் மணப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணால் அந்த ட்ராவல், அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுத்ததும் அவர் சூட் கேஸை பேக் பண்ணதும் அந்த ட்ரெயினில் ஏறி அந்த பொண்ணை சந்திக்க போகிற ஒரு சுச்சுவேஷன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் தட் ஐ ஹவ் ஹர்ட் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லலாம். கௌதம் மேனன் இந்த சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு நான் ஒரு டியூன் வாசிச்சுட்டு இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கூட அவர் கேட்குறதுக்கு அவரை வந்து அவரை ஃப்ரீயாக்கி விட்டுறணும். அதாவது சரி சார் இன்னொன்று இருந்தால் இது நல்லா இருக்குது சார், இன்னொன்று இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லிவிட்டு நான் டியூனை போட்டுட்டு இப்படி இருக்கலாம் கௌதம் அப்படின்னா, சார் இதுவே நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. மன்னிச்சிருங்க சார், நான் சும்மா ஒரு ஃபீல்டில் பாடிப்போம். மன்னிக்கணும், கௌதம் மேனனை வந்து நான் டேரக்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் அவர். அவரெல்லாம் பண்ண முடியாதுன்னு பாட்டை கம்போஸ் பண்ணிவிட்டு ஆன் சீன் அது வரும்போது உங்கள் சாங்கோட வேல்யூ டபுள் ஆகிருக்குன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா எப்பயுமே? எவ்வளோ டெக்னிக்கலான ஒரு பர்சன் எனக்கு தெரியும் அவரோட பேசும்போதெல்லாம். இன்ஃபேக்ட் நேற்று ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய கேமராமேன் சொன்னார், ராஜா சார்கிட்ட ஒரு சாங் காமிச்ச போது சொன்னார், நான் அவங்களுக்கு 2 பக்கமும் சன்லைட் இருக்கா அப்படின்னு கேட்டாராம்மா பாட்டில். ஏன்னா கேமராமேன் யூஸ்வலாக வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி தான் ஷூட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஷூட் பண்ணாலும் லைட் ஹீரோயின் மேலே இருக்கும், இந்த பக்கம் ஷார்ட் வச்சாலும் ஹீரோ மேலே லைட் இருக்கும், எப்படி அவங்களுக்கு 2 பக்கமும் லைட் வருது அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கலான பர்சன். ஸோ நான் வந்து அவருடைய சாங் வந்து இப்போ விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன், அது இப்போ அவர்கிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. ஓகே,
இப்போ ராஜா சார் இப்போ நீங்கள் பேசியதை வந்து கிட்டத்தட்ட அங்கும் இங்கும் பாதை உண்டு அவர்கள் படத்தில் எம்எஸ்சி சார் போட்ட ஒரு பாட்டு. அதை வந்து யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியமில் லைவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணாங்களா அந்த பாட்டு. எப்படி டைரக்டர் அந்த சுச்சுவேஷனை சொல்லி லிரிக்ஸ் எழுதி அந்த பாட்டு அப்படியே கம்போஸ் பண்ணது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணும்போது ரெமினிசென்ட்டாக இருந்தது கிட்டத்தட்ட அதே மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் நான் முதல்ல கேட்டதுக்கு காரணம் தான். ஸோ அது சேலஞ்சாக இருந்தது ஏதாவது ஒரு பாட்டு, ரியல் சேலஞ்ச். எனக்கு சேலஞ்சாக ஆமாம், உங்களுக்கு சேலஞ்சா? எனக்கு ஒரு பாட்டும் சேலஞ்சு தான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை கொடுக்கக்கூடாது, டைரக்டர் கேட்குறத கொடுக்கக்கூடாது. பட் எனக்கு இஷ்டமாக இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கணும். அது ஒரு கஷ்டமான வேலை இல்லையா? ஆனால் அது கண்ணு மிக்கிற நேரத்தில் நடந்து போயிடுதே. நான் கற்றுக்கிட்டது இத்தனோண்டு. ஆனால் உள்ளேருந்து வர்றது எது கொடுக்குது? அது ஆச்சரியம், எனக்கே ஆச்சரியம். அது தெரிய வந்ததுன்னா அன்னைக்கோட முடிஞ்சது. அது தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நேற்றும் சூரியன் உதித்தான், இன்றும் சூரியன் உதிக்கிறான். ஆனால் நேற்றா இன்றையாக இருக்கிறது, நேற்றுக்கு மாதிரி அன்னைக்கு இருக்கு. அதே காற்று அடிக்குது, அதே வெயில் அடிக்குது, அதே மழை பெய்யுது. நேற்று இப்போ வந்த சூரியன் தான், ஆனால் இன்று வந்த வெயிலா? இல்லையா? அதுபோல் அந்தந்த கணத்தில் நேச்சர் வந்து அப்படி இருக்குது, இசையை வந்து அப்படி இருக்குது. ஒரே சுரத்தில் இப்போ மியூசிக்கை பற்றி சொல்கிறதா இருந்தால், இதில் இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஆன் த ஸ்பாட் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது.